இந்த வீடியோவில் பெட்ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளைன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதை மூவ் பண்ணி உங்கள் பெட்டுக்கு நேராக செட் பண்ணிக்கோங்க. தென் எஸ் ப்ரெஸ் பண்ணி எந்த ஆக்சிஸில் உங்களுக்கு ஸ்கேல் பண்ணுமோ அந்த ஆக்சிஸை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒய் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணணுன்னா ஜஸ்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒய் ப்ரெஸ் பண்ணுறேன். அகெயின் மவுஸை ட்ராக் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸில் மட்டும் அந்த பிளைன் ஸ்கேல் ஆகும். அதே மாதிரி ஜி ப்ரெஸ் பண்ணி எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணணுமோ அந்த ஆக்சிஸை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பிளைனை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மூவ் பண்ணி ஸ்கேல் பண்ணி உங்கள் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளைனை செட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எடிட் மோட் போயிட்டு உங்கள் ஆப்ஜெக்டை சப்டிவைட் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்ஷீட் எவ்வளோ ஸ்மூத்தாக வேணுமோ அவ்வளோக்கு சப்டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எவ்வளோக்கு சப்டிவைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்டிவைட் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆல் ப்ரெஸ் பண்ணி இடையில ஒரு லூப் கட் பண்ணிக்கோங்க. தென் எஸ் ப்ரெஸ் பண்ணி அதை லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. தென் எடிட் மோட்லேருந்து வெளியே வந்துட்டு பிளெயினை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் டேப் போயிட்டு கிளாத் கொடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி எந்த ஆப்ஜெக்ட்லாம் உங்கள் பெட்ஷீட் ப்ளேஸ் ஆக போதோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணி கொலிஷன் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு பெட் அண்ட் 2 பில்லோ வச்சுருக்கேன். ஸோ இந்த 3லேயுமே எனக்கு இந்த பெட்ஷீட் ப்ளேஸ் ஆகணும். ஸோ அதுக்காக பில்லோவை செலக்ட் பண்ணிவிட்டு கொலிஷன் கொடுக்குறேன். இன்னொரு பில்லோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொலிஷன் கொடுக்குறேன். தென் பெட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொலிஷன் கொடுத்துக்கிறேன். தென் இப்போ பிளெயினை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாத் கொடுத்துட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் பெட்ஷீட் உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே போய் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ளே கொடுத்தா போதும், நீங்கள் கொலிஷன் கொடுத்த ஆப்ஜெக்ட் மேலே உங்கள் பெட்ஷீட் ப்ளேஸ் ஆகும். ஸோ எந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்குன்னு படுதோ அந்த ஃப்ரேமில் ஸ்டாப் பண்ணிட்டு மேலே ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கோங்க. தென் இப்போது மாடிஃபையர் டேப் போனீங்கன்னா கிளாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு குட்டி ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை நான் மாற்றி சொல்லியிருந்தாலோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுட்டு திருத்திக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.